பேராசிரியர் நியமனத்தில் மோசடி தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க ஆளுநர் RN ரவி உத்தரவு. மோசடியில் ஈடுபட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியது அண்ணா பல்கலைக்கழகம். தனியார் கல்லூரிகளின் முறைகேட்டை வெளிக்கொண்டு வந்த அறப்போர் இயக்கத்திற்கு நன்றி. மோசடியில் ஈடுபட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் உறுதி. செய்தியாளர் சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் குமாரசாமிக்கு உடல்நலக்குறைவு. திடீரென மூக்கில் இருந்து ரத்தம் கொட்டியதால் பரபரப்பு. ಫೈನಲ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ಅದರಿಂದ ಇಲ್ಲಿ ಇವತ್ತು ಈ ಸರ್ಕಾರ ರಾಜ್ಯದ ಸಂಪತ್ತನ್ನ ಲೂಟಿಯನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜிக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கண்டனம். எதிர்க்கட்சியினை ஒடுக்கும் வழக்கத்தை பாஜக இன்னும் விடவில்லை என குற்றச்சாட்டு. டெல்லி மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக ஒன்று திரண்ட மாணவ அமைப்பினர். உயிரிழந்த 3 மாணவர்களுக்கு நீதி கேட்டு வலுக்கும் போராட்டத்தால் பரபரப்பு. டெல்லி மாநகராட்சி மேயர் படத்தை மை ஊற்றி அழித்த மாணவர்கள். மேயர் இல்லத்திற்கு வெளியே மாணவர்கள் மீது காவலர்கள் லேசான தடியடி நடத்தியதால் பரபரப்பு. மகளிர் துப்பாக்கிச் சுடுதலில் வெண்கலப் பதக்கம் வென்றார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர். பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் இந்தியா முதல் பதக்கம் வென்று தனது கணக்கை தொடங்கியது. பாரிஸ் ஒலிம்பிக் புது வரலாறு படைத்த மனு பாக்கரால் இந்தியா பெருமை கொள்கிறது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை மனு பாக்கருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு அற்புதமான தொடக்கத்தை கொடுத்துள்ளார் மனு பாக்கர். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வாழ்த்து. பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்த அறிவிப்புகளும் இல்லை. பிரதமர் மோடியை வெளுத்து வாங்கிய திருவள்ளூர் விவசாயி. பிணை இல்லாம விவசாய மத்திய அரசு கொண்டு வந்த நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளுக்கு எந்த சலுகையுமோ இல்லை புது திட்டங்களோ எதுவுமே இல்லை. இதை பட்ஜெட் என்று சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இதனால் பாதித்துள்ளது. எதனால் என்றால் இது விவசாய நாடு என்றார்கள். ஆனால் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஏனென்றால் 60% விவசாயிகள் வாழ்கிறார்கள். ஆனால் 2.47 தான் இதுக்கு ஒதுக்குறாங்க. 2 மூணாவது இந்த பிணை இல்லாமல் விவசாயிகள் 1,60,000 தான் வாங்க முடியும் கடன். அதே ஒரு பெட்டி கடை நடத்துகிறவன் ஒரு சின்ன கடை வச்சுருக்காங்க கூட முத்ரா லோனில் 10 லட்ச ரூபாய் இருந்தது 20 லட்ச ரூபாய் ஆக்கிட்டாங்க. அதை ஆனால் அதில் பிணையுமே தேவையில்லைன்றாங்க. செக்யூரிட்டி நான் செக்யூரிட்டியில் கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிறாங்க, நாளைக்கு போயிடுறாங்க. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் பாஜக கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதா? சித்தாந்தம் கொள்கைகள் தெரிந்த பிறகே கருத்து சொல்ல முடியும் என அண்ணாமலை விளக்கம். 2026 பொறுத்த வரைக்கும் நிறைய கட்சிகள் சித்தாந்தங்கள் நிறைய கூட்டணிகள் இருக்கும்.
மக்கள் எல்லாத்தையும் பார்த்து ஒரு தேர்வு கொடுக்கணும். யார் நமக்கு வேணும், அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கு வேணும், தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு வேண்டும் என்று. அப்படி வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பிரதானமாக பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. தமிழ்நாட்டில் தொல்லியல் பணிக்கு தமிழ் போதாது, சமஸ்கிருதம் வேண்டும் என்பது அப்பட்டமான திணிப்பு. டிஎன்பிஎஸ்சி ஆட்சேர்ப்பு அறிவிப்பில் சமஸ்கிருதம் கட்டாய தகுதி என்பதை நீக்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12 திறக்க வேண்டிய மேட்டூர் அணை 45 நாட்கள் தாமதமாக திறப்பு. முதற்கட்டமாக வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. மேட்டூர் அணையிலிருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்கள். மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் அறிவுரை. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என தங்கம் தென்னரசு அறிவிப்பு. விருப்பப்படி வீட்டுமனை பட்டா வழங்கி கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டித் தரப்படும் என உறுதி. பாஜகவுடன் கூட்டணி என்பது இனி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் கொலைகள் நடக்காத நாளே கிடையாது என குற்றச்சாட்டு. 10 நாட்களுக்கு பிறகு வங்கதேசத்தில் மீண்டும் இணையதள சேவை வழங்கப்பட்டது. வன்முறை ஓய்ந்து அமைதி நிலவுவதால் அரசு நடவடிக்கை. சிவகங்கையில் அரசு பெண் அதிகாரியை நாற்காலியை எடுத்து தாக்க முயன்ற திமுக பிரமுகர் கைது. வீடியோ வைரலான நிலையில் தலைமறைவான திமுக நிர்வாகி முருகன் கேரளாவில் வைத்து கைது செய்தது காவல்துறை. நாகர்கோவிலில் ஓடும் ரயிலிலிருந்து இறங்கிய போது தவறி விழுந்த பயணி. துரிதமாக செயல்பட்டு பயணியை காப்பாற்றிய ரயில்வே காவலருக்கு குவியும் பாராட்டுக்கள். ஒருவேளை போர் வெடித்தால் எதிரி படைகள் வேருடன் அழிக்கப்படும். கொரிய போர் நிறுத்தத்தின் 71ஆம் ஆண்டு விழா வடகொரியா சூளுரை. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் வரலாற்றில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இலங்கை அணி. இறுதிப் போட்டியில் இந்திய அணியை வீழ்த்தி இலங்கை அணி அபார வெற்றி. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் அணையின் நீர்மட்டம் 110 அடியை எட்டியது. அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீராங்கனை மனு பாக்கருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி.